விஜய் எதிர்பார்க்காத நேரத்தில் அசிங்கப்படுத்திய பிரேம்ஜி என்ன இப்படி கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம இருக்காரு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கடந்த 18ஆம் தேதி சட்டவிரோதமாக விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குறித்து பலரும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு 19ஆம் தேதி இரவு பலர் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் அன்றைய தினமே 17 பேர் உயிரிழந்தனர். இதற்கு பிறகு 20ஆம் தேதி மாலை நிலவரப்படி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 52 அதிகரித்தது. முன்னதாக இதேபோன்ற சம்பவம் கடந்த 2023ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் எக்கியார் குப்பத்தில் நடந்த பொழுது 21 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு தமிழக அரசுக்கு எதிரான பல கண்டனங்களும் முழக்கங்களும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இதுபோன்ற சம்பவம் இனிமேல் நடக்காது, கள்ளச்சாராயம் சட்டவிரோதமாக விற்கப்படாது என தமிழக அரசு தரப்பில் அடுக்கடுக்கான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. இருப்பினும் கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதோடு மட்டுமின்றி அதில் கிட்டத்தட்ட 50 பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து பெரும்பாலானோர் இன்னும் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றனர். இந்த செய்தி அப்பகுதி மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் உலுக்கி உள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் திமுகவிற்கு எதிரான பல விமர்சனங்களும் கேள்விகளும் தொடர்ச்சியாக பதிவிடப்பட்டு வருகிறது. அதிமுக உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிக்கு எதிரான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் முன்வைத்து வருகின்றனர். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் கூட இந்த விவகாரத்தால் திமுகவை நேரடியாக விமர்சனம் செய்து தனது கண்டனத்தை பதிவிட்டிருந்தார். அது மட்டுமின்றி திடீரென கள்ளக்குறிச்சி புறப்பட்டு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அவர்களது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். அதிலும் குறிப்பாக விஜய் மருத்துவமனைக்கு வரும்பொழுது மிகுந்த மனவேதனையுடனும் என்ன கூறி மக்களுக்கு ஆறுதல் கூறுவது என்ற வேதனையில் கண்களில் நீர் நிரம்பி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இப்படி ஒட்டுமொத்த தமிழகமே கள்ளச்சாராய சாவுகளால் பெரும் பதட்டத்திலும் கண்ணீரிலும் இருந்து வருகிற நிலையில் நடிகரும் இசையமைப்பாளருமான பிரேம்ஜி செய்த ஒரு செயல் கடும் விமர்சனங்களை பெற்று வருகிறது. அதாவது நேற்று முன்தினம் விஜயின் 50வது பிறந்தநாள். இன்றைய தினமே விஜய் மாபெரும் மாநாட்டை தனது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடத்துவார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்தது. மேலும் அவர் நடித்து வருகின்ற கோட் திரைப்படத்தின் புதிய அப்டேட்டுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழகத்தில் நடந்துள்ள பெரும் துயர சம்பவம் விஜயை மேலும் துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளதால் விஜய் ரசிகர்களையே விஜயின் 50வது பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு தயக்கம் காட்ட வைத்துள்ள நிலையில் பிரேம்ஜி விஜயின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு ஒட்டுமொத்தமாக விஜய் ரசிகர்கள் அனைவரும் ஜூன் 22ஆம் தேதி தங்களது முகப்பு பக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் என விஜய் குறித்த ஒரு போஸ்டரை வடிவமைத்து பதிவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தால் விஜயே அங்கு மனமுடைந்து இருக்கும் பொழுது உனக்கெல்லாம் இது தேவையா? இப்படி ஒரு நிலையில் அவர் தனது பிறந்த நாளை கொண்டாடாமல் இருக்கும்போது ஏன் பிரேம்ஜிக்கு இந்த வேலை என பல விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. நான் உண்மை நீங்க கிட்ட கேட்டீங்கன்னா நான் படிச்சதுக்கும் நான் வாங்கின மார்க்குக்கும் இன்னைக்கு நான் செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. என்ன ஒரு தனிப்பட்ட மனிதனா உங்ககிட்ட நான் கருத்து சொல்லணும்னா இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட பிரஷர் நம்ம போடுறோம். படிக்கணும், மார்க் வாங்கணும். மார்க் குறைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் டியூஷன் அனுப்புறோம். நானும் அதுபோல் ஒரு சமுதாயத்தில் வளர்ந்து வந்தவான இன்னைக்கு பின்னோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு வயது கிட்டத்தட்ட 40 வயசு வந்துருச்சு. நான் பின்னோக்கி பார்க்கும் பொழுது நான் படித்ததற்கும் நான் வாங்கின மார்க்குக்கும் இன்னைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கே சில இடத்துல சிரிப்பு தான் வருது. உங்களுடைய நண்பர் தான் 1105 மார்க் வாங்கியிருக்காங்க. நீங்கெல்லாம் எல்லாம் சொல்றீங்க எல்லா பத்திரிகை நண்பர்கள்லாம் எதுவுமே இல்லாதவங்க தான் பத்திரிகையாளர் வர்றாங்க. இன்னைக்கு அறிவாளிக தான் பத்திரிகையாளராக இருக்கிறாங்க. அறிவாளிக தான் எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. 1105 மார்க் கோயம்புத்தூர்ல படிச்சவர் அவர் இன்னைக்கு பத்திரிகையாளராக இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் இன்ஃபார்ம்ல ஒரு டீ சாப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான் படிச்சு இன்ட்ரெஸ்டா பத்திரிகை துறைக்கு வந்து எப்படி இங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னா தான் முக்கியம். இன்னைக்கு சில துறையை நம்ம கேவலப்படுத்துறோம், சில துறையை உயர்த்தி பேசுறோம். ஏன்னா அந்த துறையில பணம் வந்தா அறிவாளிங்கிறோம், அந்த துறையில பணம் கம்மியா இருந்தா முட்டாளுங்கிறோம். ஆனா இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு அப்படிங்கறது கொடுத்தாவே இந்த பிரஷர் வராதுங்கண்ணா. அதனால 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பீரியட் கட்டு எல்லா பீரியடும் கட் பண்ணி அவங்கள முடிஞ்ச வரைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பக்கம் தள்ளுறோம். இதெல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லைங்கன்னா பேர் மினிமம் மார்க் வேணும், தெரிஞ்சுக்கணும், சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கணும், ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அளவுக்கு படிச்சிருக்கணும். அதுக்கு மேல எல்லாம் போனஸ் தான். அதனால இது தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலம் வந்து ஒரு கால் முன்னாடி எடுத்து வச்சாங்கன்னா சிறப்பா இருக்கு. இந்தியாவுக்கே உதாரணமாக நாம் இருக்கலாம். ஆனா யோகா வந்து ஒரு பெரிய ஒரு டி அடிக்ஷன் ப்ராசஸ்ங்கண்ணா. அதுவும் குறிப்பாக கிரியா வந்து சக்தி சாலன கிரியா, சாம்பவி, சூனியா, நிறைய கிரியா வந்து நம்ம பண்டை தொட்டு காலம் முதல் நம்ம கத்துக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு வந்து டி அடிக்ஷன் வந்து தமிழகத்தில் மிக மிக முக்கியங்கண்ணா. கள்ளக்குறிச்சி போன்ற ஒரு பகுதியில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடிக்ஷன் அவங்களுக்கு வந்து ஒரு மோகமாயிருது. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வாரத்துக்கு 7 நாளுமே இன்னைக்கு வந்து குடிபோதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ரோட்ல படுத்து கிடக்குறாங்க. ரோட்ல வந்து சில பேர் உட்கார்ந்து தர்ணா பண்றாங்க குடிச்சிட்டு, சில பேர் ரோட்லயே காரை போட்டுட்டு படுத்து தூங்குறாங்க. இதெல்லாம் நம்ம அன்றாட நிகழ்வா பாக்குறோம். முதல்ல எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தது இன்னைக்கு சாதாரணமா போற இடத்துல எல்லாம் குடிச்சிட்டு யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
பல இடத்துல குடிச்சிட்டு அவங்க குடும்பத்தோட மிஸ்பிஹேவ் பண்றதை பப்ளிக்ல பாக்குறோம். மனைவி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க, குழந்தைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க. இதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்கன்னா, மதுக்கு இருக்கக்கூடிய அடிமை, அந்த சில பேர் சிகரெட்டுக்கு அடிமை, சில பேர் கஞ்சாக்கு அடிமை, இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாண்டி இந்த யோகா சென்டர் அரசே ப்ரொமோட் பண்ணும் பொழுது மிக வேகமாக அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு. ஆனா யோகா ஒரு பெரிய ஒரு டி அடிக்ஷன் ப்ராசஸ்ங்கண்ணா. அதுவும் குறிப்பாக கிரியா சக்தி சாலன கிரியா, சாம்பவி, சூனியா, நிறைய கிரியா நம்ம பண்டை தொட்டு காலம் முதல் நம்ம கத்துக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு டி அடிக்ஷன் தமிழகத்தில் மிக மிக முக்கியங்கண்ணா. கள்ளக்குறிச்சி போன்ற ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடிக்ஷன் அவங்களுக்கு ஒரு மோகமாயிருது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வாரத்துக்கு 7 நாளுமே இன்னைக்கு குடிபோதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ரோட்ல படுத்து கிடக்குறாங்க. ரோட்ல சில பேர் உட்கார்ந்து தர்ணா பண்றாங்க குடிச்சிட்டு. சில பேர் ரோட்லயே காரை போட்டுட்டு படுத்து தூங்குறாங்க. இதெல்லாம் நம்ம அன்றாட நிகழ்வா பாக்குறோம். முதல்ல எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தது இன்னைக்கு சாதாரணமா போற இடத்துல எல்லாம் குடிச்சிட்டு யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பல இடத்துல குடிச்சிட்டு அவங்க குடும்பத்தோட மிஸ்பிஹேவ் பண்றதை பப்ளிக்ல பாக்குறோம். மனைவி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க, குழந்தைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க. இதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்கன்னா, மதுக்கு இருக்கக்கூடிய அடிமை, அந்த சில பேர் சிகரெட்டுக்கு அடிமை, சில பேர் கஞ்சாக்கு அடிமை, இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாண்டி இந்த யோகா சென்டர் அரசே ப்ரொமோட் பண்ணும் பொழுது மிக வேகமாக அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு.